வணக்கம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிற்கிறார், பக்கத்தில் வாலி நிற்கிறார். வாலியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறார். ஐயே என்னங்க இது, திடீர்னு வந்து முத்தம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறார் வாலி. அருமையான பாட்டு எழுதியிருக்கீங்க, அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு ஒரு பாடல் வாலி எழுதியிருந்தார். அதுக்காக தான் எம்ஜிஆர் வந்து இந்த 2வது லைன் அளவின்றி கொடுப்பவன்னு எழுதிருக்கீங்களா, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹைக்காக இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்ல அருமையான பாட்டு அது வழிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எம்ஜிஆர் இப்படி முத்தம் கொடுத்தோடனே வாலிக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வாலி என்ன சொன்னார்னா, நீங்கள் அப்படி இந்த வரிக்கு நீங்கள் முத்தம் கொடுக்கணும்னா நீங்கள் கலைஞருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னாராம். நான் வந்து உங்களுக்காக பாட்டு எழுதியிருந்தேன், அளவோடு ரசிப்பவன்னு எழுதினு வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்தேன். அப்போ கலைஞர் வந்தார். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி எம்ஜிஆருக்காக பாட்டு எழுதிட்டு இருக்கேன், என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டார். நான் அளவோடு ரசிப்பவன்னு எழுதியிருக்கேன், அடுத்த என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எதையும் அளவின்றி கொடுப்பவன்னு எழுது, அப்போ தான் அவருக்கு வந்து நல்லா இருக்கும், அந்த வரி அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ஒரு உச்சம் கிடைக்கும், இதில் போடுங்க அப்படின்னாராம். அப்போ வந்து வாலி சொன்னாரா, இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அற்புதமான நட்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி சிவாஜிக்கிட்டே இருந்தது. பொதுவாகவே கலைஞரை பற்றி இப்போ நம்ம சொல்லணும்னா அவர் 100ஆண்டு விழா நடக்குது, அதனால தான் சொல்லணும். மொழிப்பற்று அவர்கிட்ட ரொம்ப ஏராளம். கலைஞர்கிட்ட சின்ன வயசுல 1938 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு கலைஞர் ஓடி வந்துட்டு அதை பற்றி எழுத ஆரம்பித்தார். அந்த மொழிப்பற்று, தமிழ் மொழி மேலே அவ்வளவு ஆர்வம், எதுலேயுமே தமிழ்ன்ற எண்ணம் வந்தது காரணமே அவருக்கு அதுதான். அந்த மொழிப்பற்றில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கினார். அப்போல்லாம் அவர் வந்து அரை ட்ரவுசர் போட்டிருந்தாராம். அந்த போராட்டத்தப்பெல்லாம் எல்லாமே அவருக்கு போராட்டம் தான். அந்த மொழியை எடுத்துக்கினாவே அவருக்கு பெரிய போராட்டங்கள் இருந்தன. அப்போ ஆரம்பித்த போராட்டம் அவருடைய இறுதி வரைக்கும் இருந்தது. அவர் உயிர் விட்ட பிறகு கூட அவருக்கான இடத்தை தேர்வு செய்வதற்கு அவர் போராட வேண்டியதாக இருந்தது. மொழிப்பற்று அந்த அளவுக்கு தமிழ் மேலே அவருக்கு ஏராளமான ஈடுபாடு. எழுத்துப்பற்று, எழுதுறதா அவர் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் எழுதினே இருப்பார். ஒரு சின்ன அட்டை மாதிரி வச்சுட்டு இருப்பார், உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அந்த எழுத்துடைய வீச்சம் அதிகம். கடைகோடி மக்களுக்கும் அந்த எழுத்து போய் சேர்ந்ததுன்னா பார்த்துங்க. டெய்லி யாராலும் ஒருத்தவங்களால ஒரு கடிதம் எழுத முடியுமா? எழுதிட்டு தான் இருப்பாருங்க. எழுத்துப்பற்று அந்த அளவுக்கு அவருக்கு அதிகம். இலக்கியப்பற்று, இலக்கியப்பற்றுனா கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே எழுத ஆரம்பித்தார் அவர். ஒரு சினிமா படத்துக்கு அவர் திரைக்கதை வசனம்னு எழுதியிருந்தாராம். அவர் பேரை போடலை. போய் கேட்டால் யார் இப்போ அதிகமாக ஹைக்கில் இருக்காங்க இந்த ஃபீல்டில் அவங்க பேர் தான் போடுவாங்க, எல்லாரும் பேரையும் போட மாட்டாங்க. அது ஒரு பெரிய அவமானமாக நினைச்சார் அவர். அடுத்ததுக்கெல்லாம் போராடி போராடி கதை, திரைக்கதை, இப்போ அதனால தான் எல்லாருக்குமே கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அந்த பேர் போடுறதுக்கு அவருக்கு அப்புறம் தான் எல்லாமே. அது அவர் எழுதிய பராசக்தி, மனோகரா வசனங்கள் எப்பா சொல்லவே முடியாது. இந்த காலத்தில் நீங்களாம் போட்டு பார்க்கணும். நம்மெல்லாம் ஒரு 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 நாள் அவங்க அப்பாவுக்கு கண் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மனோகரா வந்த சமயம், ஐயா உங்கள் மகன் மனோகரா வசனம் அவ்வளோ அற்புதமாக பேசி ஒரே பாராட்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தான் பாவம், நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாராம். அது கலைஞருடைய அப்பா சொன்னாராம், பார்க்க தான் முடியாது, காதால் கேட்க முடியும் இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாராம். அதை கேட்டு கலைஞர் அவரை இட்டுன்னு போயிட்டு தேட்டர்லேயே உட்கார வச்சு அந்த வசனத்தை கேட்க கேட்க அவங்க அப்பாவுக்கு கண்ணீராக வருதான். அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுத்துப்பற்று, இலக்கியப்பற்று, இலக்கியப்பற்றுலையும் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்தில் அவர் பேசுகிற பேச்சு, கவியரங்கம் எல்லாமே அந்த அர்த்தங்கள், நகைச்சுவை, உணர்வு, இது எல்லாமே இலக்கியப்பற்றாக இருந்தது. பேச்சில் பற்று, அவர் பேசுகின்ற வார்த்தை தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் பேச்சில் அவர் பேச்சு கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டங்கள் அந்த காலத்தில். இப்போல்லாம் தான் டிவி ஸ்க்ரீனு அது இதுன்னு வந்திருக்கு. அப்போல்லாம் அந்த ஒலிபெருக்கு நாடாக வெளியே வச்சு அந்த கூம்பு வச்சுருப்பாங்க. அந்த கூம்பு வந்து அங்கேயே நின்று கேட்பாங்க அவருடைய பேச்சு. ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தம் புரிந்ததாக, ஒரு வார்த்தையிலையும் ஒரு வேகம் இருக்கும், உத்வேகம், அப்படியே நரம்பு புடைக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து பேச ஆரம்பித்தாவே என் உயிரினும் மேலான அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கைத்தட்டல், விசில் ஓடு பறக்கும். அதை முடிக்கிறதுக்குள்ளே அவர் போதும் ஆயிடும். அந்த அளவுக்கு பேசுவார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. அந்த உடன்பிறப்புகள் எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்படியே மெய் சிலித்து போவாங்க மக்கள். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு. அரசியல் பற்று இருந்தது அவர்கிட்ட. அரசியல் பற்றுனா சாதாரணம் கிடையாது. பராசக்தியில் அவர் பேசின வசனங்களை ஃபுல்லாகவே சட்டமாக்கினார். அவர் எல்லா துறைகளையும் உயர்த்தியவர். அவர்
இல்லாத துறைகளையும் உருவாக்கியவர் அவர். வேளாண் துறை, பிற்படுத்தப்பட்டோர் துறை, இந்து சமய அறநிலைத்துறை எல்லாம் அவர் காலத்தில் ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலை வச்சு வள்ளுவர் கோட்டம், வள்ளுவருக்கு சிலை, அண்ணா மேம்பாலம், அண்ணா நூலகம், ஐடி பார்க். நீ டெக்னாலஜி பாருங்க, இந்திய அளவில் வந்து ராஜீவ்காந்திக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் அந்த டெக்னாலஜி ஊக்குவித்தவர் யாருன்னா கலைஞர். ஐடி பார்க்கு, டைடல் பார்க்கெல்லாம் கொண்டு வந்தவர். அந்த கட்டமைப்போட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர். மாவட்ட நூலகம், மாவட்ட சுகாதாரம், கட்டமைப்பு போல அதை வந்து செய்யறதுல அவரை மிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். அதனால தான் எனக்கெல்லாம் கூட நான் கூட பேசும்போது சொல்லுவேன், இவர் வந்து நாத்தியவாதின்னு சொல்கிறாங்களே தவிர இவர் உண்மையிலே ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் பார்த்தா ஒரு வீடியோவில் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா கூட சொல்லியிருக்காங்க, அவர் வந்து உண்மையிலே ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திராவிட சித்தர்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. ஆன்மீகவாதின்னா நான் கூட அதை நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆன்மீகம்னா என்ன? ஆன்மா, ஆன்மாவை பற்றியது ஆன்மீகம். ஆன்மானா உயிர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இல்லைங்களா? அப்போ வந்து மனிதனை மனிதன் நேசிக்கணும். நான் கூட அதான் அவருக்காக ஒரு கவிதை எழுதியிருந்தேன், சரித்திர நாயகன் அப்படின்னு ஒரு கவிதை. குடிலையும் குலத்தையும் உயர்த்தியவன் நீ, மானுடர் எல்லாம் சமூகத்தில் சமம் என இயல்பு அரசு செய்தவன் நீ, அரசியல் செய்தவன் நீ. உனை வைத்து செய்தார் அரசியல் பலர், ஆயினும் நீ செய்தாய் தமிழை வைத்து. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மானுடர்கள் எல்லாம் சமம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சு அவங்களெல்லாம் உயர்த்தணும்னு நினைச்சார். அடிமட்டத்தில் இருக்கிறவங்க மேல் பக்கம் வரணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஜெனரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டெவலப்மெண்ட். அதுக்கெல்லாம் அடிப்படை ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? ஒரு ஷர்ட்டு போட முடியாது, துண்டு போட முடியாது, வேட்டி கட்ட முடியாது, ஒரு அடிமைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு எல்லாரும் உயர வைத்தது காரணம் யார்? கலைஞர் தான். அவர் ஆன்மீகவாதின்னு சொல்றது மிக பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதனை மனிதன் நேசிக்கணும், கடவுள் என்னென்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதையெல்லாம் அவர் செய்தார். அதனால அவரை நம்ம போற்றணும். இதுக்காகவே தான் வள்ளுவர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிற ஒரு குறள் கூட, முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். மக்களுக்கு எதெல்லாம் செய்யணும் முறை பார்த்து செய்து காப்பாற்றும் மன்னவன் அரசன், அரசை ஆண்டவன் யார்? நம்ம கலைஞர் நினைக்கிறோம், தமிழ்நாட்டு அரசை ஆண்டவன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதனால இந்த குறள் அவருக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். கலைஞர் நம்மிடம் வாழ்ந்தார், இப்போது வாழ்கிறார், வாழ்வார் தமிழ் உள்ள வரைக்கும். நன்றி, வணக்கம்.